வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 34,000 40,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே லாஸ்ட் டேட் 31/12/2024 வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. உதவியாளர் அதாவது அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ட் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட். இது தான் 31/12/2024 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் மாஸ்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் 67,000 47,000 44,000 இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து இருக்குது. தென் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டர் அதாவது ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிகிரி வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 120 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் நாலேஜ் வந்து இருக்கணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் இதுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 67,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸோ இதுக்கு வந்து டிகிரி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 110 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து நீங்கள் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டைப்பிங் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் இதுக்கும் வந்து டைப்பிங் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் லிமிடேஷன்ஸ் 45 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 30 இயர்ஸ், அதேமாதிரி பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. தென் உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு, அதாவது எவ்வளோ டைப்பிங் ஸ்பீடு அப்படிங்கிறது தான் வந்து டெஸ்ட் கம்ப்யூட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் அண்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 50 இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூவில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்துக்குங்க. இதிலே வந்து எல்லாமே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு போஸ்டிங்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கங்க. க்ளோசிங் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25/12/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு sci.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி கேண்டிடேட்டு, SC ST கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 ஃபார் ஓபிசி, அதே மாதிரி SC STக்கு 250 அப்படிங்கிறதும் சார்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.